ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முக்கணிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கனி தான் இந்த வாழை. வாழையிலையும் அதுவும் செவ்வாழையில ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. செவ்வாழை எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லா வகை பழங்களுமே ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதுதான். செவ்வாழை எடுக்கும்போது நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி செய்யுது. ரொம்ப நாளாவே மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா மூல நோய் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி மூல நோய் இருந்தாலுமே செவ்வாழை எடுத்துட்டு வரும்போது அந்த பிரச்சனையை நல்லாவே சரி செய்யுது. ரத்த வெள்ளை அணுக்கள் குறையும் போதுதான் நமக்கு பலவிதமான நோய்கள் வருது. இந்த செவ்வாழையில விட்டமின் சியும் B6 இருக்கிறதுனால நம்ம உடம்புல ரத்த வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்துது. இதனால பலவிதமான நோய்கள் வரதுல இருந்தும் நம்மள பாதுகாக்குது. தினமும் ஒரு செவ்வாழை எடுத்துக்கிறதுனால தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொறி, சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா சரி செய்யுது. இதுல இருக்கக்கூடிய ஹை விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பீட்டா கரோட்டின் நம்ம ஸ்கின்னை உள்ள இருந்தே அழகாக்குது. ரத்தத்துல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க டெய்லி செவ்வாழை எடுத்துட்டு வரும்போது இரும்பு சத்தை அதிகப்படுத்துது. இதனால அயன் டெபிஷியன்சினால வரக்கூடிய பலவிதமான நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இன்ஃபர்டிலிட்டி. மென்னுக்கும் சரி உமனுக்கும் சரி ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு வருது. ஒரு 48 நாள் தொடர்ந்து செவ்வாழை எடுத்துட்டு வரும்போது மென்னுக்கு ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, உமனுக்கு இனப்பெருக்க உறுப்பை ஸ்ட்ராங் ஆக்குது. இதுல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த குழாய்களை விரிய வச்சு ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதனால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வராம இதயத்தை ரொம்பவே ஆரோக்கியமா பாத்துக்குது. ஹை பிபி இருக்கவங்க தாராளமா செவ்வாழை எடுத்துட்டு வரலாம். பிபி லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கவங்களும் செவ்வாழை எடுத்துட்டே வரும்போது நரம்புகளை நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கும். பொதுவாவே சுகர் பேஷண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் அதிகம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த செவ்வாழையை தாராளமா எடுத்துக்கலாம். பிகாஸ் இதுல கிளைசமிக் கம்மியா இருக்கிறதுனாலையும் நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனாலையும் சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம கண்களை ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் சத்துக்கள் இதுல நிறையவே இருக்கு. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி மாதிரியான கண் பார்வை குறைபாடு கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எல்லாருமே செவ்வாழையை எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வராம பாத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்கன்னா டெய்லி ஒரு செவ்வாழை கொடுத்துட்டு வரலாம். இதுல இருக்கக்கூடிய ஹை பொட்டாசியம், மெக்னீசியம், நிக்கோடின் எடுத்துக்கிறத கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாம பிரெயின் ஃபங்க்ஷனையும் அதிகப்படுத்தும். இதுல பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் வராம பாத்துக்கும். ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியர், கிட்னி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா செவ்வாழை எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுல பொட்டாசியம் ஹையா இருக்கிறதுனால அது இன்னும் பிரச்சனையா அதிகப்படுத்திடும். கோலின், ஃபோலட்னு முக்கியமான சத்துக்கள் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் தாராளமா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாவே அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்குன்னா ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டெய்லி ஒரு செவ்வாழை எடுத்துக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மத்த எல்லாருமே எடுத்துக்கலாம். இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.